முக்கிய சட்ட எச்சரிக்கை: பிரிக்கப்படாத அன்டிவைடட் சொத்தை வாங்கி அதில் கட்டிடம் எழுப்பி வங்கி கடனும் பெற்றிருந்தால் எதிர்காலத்தில் கடுமையான சட்ட மற்றும் நிதி பிரச்சினைகள் உருவாகலாம் என்று சட்ட நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். முக்கிய பிரச்சினைகள் என்ன? ஒன்று, முழு உரிமை இல்லாத நிலை வாரிசுகள் இடையே சொத்து பிரிக்கப்படாமல் இருந்தால் வாங்கியவருக்கு முழு உரிமை கிடையாது. அவர் வாங்கியது விற்ற நபரின் பங்கு அளவுக்கு மட்டும் தான். 2, பிற வாரிசுகள் வழக்கு தொடரும் அபாயம்: மற்ற வாரிசுகள் பார்ட்டிஷன் சூட் பங்கீடு வழக்கு அன்ஜங்ஷன் தடை உத்தரவு தாக்கல் செய்யலாம். இதனால் கட்டிடம் பயன்படுத்த தடை, கட்டுமானம் நிறுத்த உத்தரவு. 3, கட்டிடம் இடிக்கப்படும் அபாயம்: நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும்போது இந்த நிலம் அனைவருக்கும் பொதுவானது என உறுதி செய்தால் கட்டிடம் அகற்ற உத்தரவு கூட வரலாம். 4, வங்கி லோன் பெரிய சிக்கல்: வங்கியில் கடன் பெற்றிருந்தால் ஆவணங்களில் பிழை இருந்தால் வங்கி லோன் ரத்து செய்யலாம் அல்லது உடனடி பணம் திருப்பி கேட்கலாம். இனி கட்ட முடியாத நிலை வந்தால் வங்கி சொத்தை ஏலம் விடும். ஆப்ஷன் 5, விற்பனை அல்லது ரீசேல் சிக்கல்: இந்த சொத்தை மறுபடியும் விற்க முடியாது. வாங்க வருபவர்கள் சட்ட பிரச்சனையை பார்த்து தவிர்த்து விடுவார்கள். 6, வங்கி மற்றும் சட்ட வழக்குகள் இரண்டும் ஒன்றாக ஒரே நேரத்தில் நீதிமன்ற வழக்கு வங்கி நடவடிக்கை இரண்டும் நடக்கலாம். இது நபரை பெரிய நிதி சுமை உடன் மன அழுத்தம் கொண்ட நிலைக்கு கொண்டு செல்லும். வழக்கறிஞர் ஆலோசனை உடன் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக ஒரு அனுபவமுள்ள வழக்கறிஞரை அணுகவும். சொத்து ஆவணங்கள் முழுமையாக சரிபார்க்கப்பட வேண்டும். தேவையானால் பார்ட்டிஷன் சூட்டில் தங்கள் உரிமையை பதிவு செய்ய மற்ற வாரிசுகளுடன் சமரசம் செட்டில்மெண்ட் முயற்சி செய்ய வேண்டும். முக்கிய எச்சரிக்கை செய்தி: பிரிக்கப்படாத சொத்தில் முதலீடு செய்வது, வீட்டை கட்டுவது மற்றும் வங்கி கடன் பெறுவது, இதனுடன் மூன்றும் சேரும்போது அது ஒரு பெரிய சட்ட கண்ணியாக மாறும். முடிவு செய்தி: சொத்து வாங்கும் முன் சட்ட ஆலோசனை பெறுவது ஒரு செலவு அல்ல, அது ஒரு பாதுகாப்பு. சிறிய கவனக்குறைவு வாழ்நாள் சேமிப்பை ஆபத்துக்கு உள்ளாக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.